மீனு, இந்த இலைக்கு என்ன ஆச்சு? பிரவுன் கலர்ல இருக்கு. இது என்ன? பழக்கத்துக்கு மாறா விசித்திரமா இருக்கு. இந்த அறிகுறி எல்லாம் வச்சு பாக்குறப்ப ஏதோ பெரிய ஆபத்து வர மாதிரி இருக்கு. நம்ம பாதுகாப்பா இருக்கணும். ரெட் கலர் இங்க இருக்கு, yellow கலர் அங்க இருக்கு, பிங்க் கலர் கூட இருக்கு, கிரீன் கலர் மட்டும்தான் மிஸ்ஸிங். மாடுக்கு கூட இந்த பிள்ளை சாப்பிட பிடிக்கல. அச்சோ. குழந்தைகளா, பயப்படாதீங்க. நான் தான் கிரீன் கலர். மனிதர்கள் பண்ற சின்ன சின்ன தப்புனால இயற்கை கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு வருது. இப்ப பாருங்க, மரங்கள் செடிகள்லாம் தங்களோட நிறத்தை இழந்து நிக்குது. இயற்கை பாதிக்கப்படும் பொழுது பச்சை நிறம் காணாமல் போய்விடும். எல்லாரும் சேர்ந்து இயற்கைய பாதுகாப்போம்னு உறுதிமொழி எடுக்கிறாங்க. நான் சொல்ற முக்கியமான விஷயங்களை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா பச்சை நிறத்தை மீட்டெடுக்கலாம். பச்சை நிறம் சொன்னது போலவே ஆற சுத்தம் பண்றதுக்காக ஆறுல இருக்க குப்பை கூளங்களை குப்பை தொட்டியில போடுறாங்க நம்ம பறவைகள் மற்றும் மீனு அண்டீனா. வாவ், இப்பதான் இந்த ஆறு பார்க்கவே அழகா இருக்கு. ஆமா, ரொம்ப அழகா இருக்குது. குழந்தைகளா, நீங்க எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற தொழிற்சாலைகளுக்கு போயிட்டு அங்க இருக்கிற பைப்பை க்ளோஸ் பண்ணி அங்க பக்கத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட இந்த ஃபேக்டரியில இருக்கிற ஆறு குளம் மாசுபடுது சொல்லணும். இங்க இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் கவனிங்க. இந்த தொழிற்சாலையில இருந்து வர கழிவு ஆற்று நீரில் கலக்கிறதுனால ஆறு சேதமடையுது. நம்ம இனிமே பாதுகாப்பா இருக்கணும். உறுதியளிக்கிறோம். நான் இப்போதைக்கு இந்த பைப்போட வால்வ் க்ளோஸ் பண்றேன். இப்போ நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். பெரியவங்க, நீங்களா சேர்ந்து ஏதாவது ஒரு சரியான முடிவு எடுங்க. அடுத்ததா நீங்க எல்லாரும் சேர்ந்து மரம் நடணும். வாங்க எல்லாரும் எப்படி செடி நடுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பள்ளம் தோண்டி அதுல விதைகளை போட்டு தண்ணி ஊத்துனா செடி வளர்ந்துடும். வாழ்த்துக்கள் குழந்தைகளா. இப்படிதான் நாம இயற்கைய பாதுகாக்கணும். சுற்றுப்புற சூழலை சுத்தமாவும் பாதுகாப்பாவும் வச்சுக்கணும். பச்சை நிறம் சொன்னது போலவே கொஞ்சம் கொஞ்சமா இலைகள் செடிகள் எல்லாம் தங்களோட நிறத்துக்கு மாறாங்க. பச்சை நிறத்தை மீட்டெடுத்த சந்தோஷத்துல எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா ஆடி பாடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. மரம் செடி கொடிகள் எல்லாம் எந்த கலர்ல இருக்கும்? விடை தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இயற்கைய பாதுகாத்தா நிறங்கள் தானா பாதுகாக்கப்படும். இயற்கையை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. வாவ், ரெயின்போ. பறவைங்களா, அந்த ரெயின்போவை போய் டச் பண்ணிட்டு வாங்க. வேகமா பாருங்க. Save nature and colors. We sap food. Protect nature. ஸ்டாப். எங்க போறீங்க?
வெயிட் பண்ணுங்க. நீங்க எங்க கூட விளையாட ரெடியா? Minu does green bounce step. Tina repeats faster. Birds clap wings. Comment green if you saw it. I'll clap 2 times. Now I'll clap 3 times. We'll flap our wings 4 times. How many claps total? 3, 2, 1. பறவைகள் மற்றும் மீனு அண்ட் டீனா எல்லாரும் சேர்ந்து இயற்கையை எப்படி பாதுகாக்கணும்னு கத்துக்கிட்டாங்க. அவங்க அவங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கிட்டயும் அவங்க ஊர்ல இருக்கவங்க கிட்டயும் சொல்லி எப்படி இயற்கையை பாதுகாக்கணும்னு சொல்லி தராங்க. இயற்கை கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட நிறத்தை மீட்டெடுக்குது. இப்போ எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பச்சை நிறம் பறவைகள் மற்றும் மீனு கிட்ட டீனா கிட்ட சொல்லிட்டு கிளம்புது. Wow, sparkling leaves. Green with green. Green with green. Yellow with yellow. Yellow with yellow. Brown with brown. Brown with brown. Jump. Clap. Turn around. Ready to play? You bet. Yeah, bye. Okay, bye. My turn.